திருச்சி சிறுகனூர் அருகே தங்க நகை வியாபாரியிடமிருந்து 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. அது குறித்தான அண்மை செய்தி. 3 பேருடன் சென்னைக்கு காரில் அவர் வந்து கொண்டிருந்த போது காரை வழிமறித்த மர்ம கும்பல் அவர் மீது மிளகாய் பொடியை தூவி அந்த 10 கிலோ தங்கத்தை பறித்து தப்பிச் சென்றிருக்கிறது. இது தொடர்பான தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அந்த கள தகவல்களோடு நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், வணக்கம். முன்னதாகவே இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது 4 தனிப்படைகள் இந்த விவகாரம் குறித்து அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. என்ன நடவடிக்கைகள் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை சவுகார்பேட்டை ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் பிரதீப் கான் திண்டுக்கல்லில் ஆபரண நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள 10 கிலோ தங்கத்திற்கு மேல தங்கத்துடன் காரில் 3 பேருடன் நேற்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு 10:30 மணி அளவில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்து சிறுகனூர் செல்லும் முன்பாக SRM கல்லூரியை கடந்து தேசிய நிலையில் கீழவங்காரம் பிரிவு ரோடு தாண்டி சிறிது தூரத்தில் காரில் இருந்தவர்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்காக காரில் இருந்து இறங்கியுள்ளனர். அப்போது பின்னால் வந்த காரில் 4 பேர் இறங்கி முன்னால் இயற்கை உபாதை கழித்துக் கொண்ட மீது முகத்தின் மிளகாய் பொடியை தூவி மேலும் கமல்ல பேக்குகளில் இருந்த தங்கத்தையும் பறித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் காரின் உள்ளே மிளகாய் பொடியை தூவி தடயங்கள் எதுவும் கிடைக்கக்கூடாது என மிளகாய் பொடியை தூவி விட்டு தப்பி சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னை சவுகார் ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் உள்ளிட்ட 3 பேர் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரின் அடிப்படையில் சமயபுரம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அந்த காரில் கைரேகை நிபுணர் காரின் உள்ளேயும் வெளியும் கைரேகை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து இவர்கள் நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீண்டும் தங்கத்தை காரில் வைத்து சென்னைக்கு செல்லும் பொழுது திண்டுக்கல்லில் இருந்து பின்தொடர்ந்து வந்த கும்பல் கொள்ளையடித்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் ஆர்கே ஜுவல்லரி மேலாளர் உள்ளிட்ட 3 பேரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இரவு 10:30 மணி அளவில் 10 கிலோ தங்கத்திற்கு மேலே கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி இருக்கிறதா என்பது குறித்தும் மேலும் சுங்கசாவடியில் சிசிடிவி பார்த்தும் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் உத்தரவின்படி 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குறிப்பாக கொள்ளையடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 12 கோடி இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர் இந்த கொள்ளையில் ஜுவல்லரி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் அந்த கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். சமயபுரம் சுங்கச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இவர்கள் எந்த பகுதியில் சென்றார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் 4 தனிப்படை போலீசாரும் திருச்சி மாநகர் பகுதியிலும் அதே போல புறநகரில் எந்த பகுதியில் அதாவது சமயபுரம் சுங்கச்சாவடி அதே போல அருகிலே ஹோட்டல் மற்ற பகுதியிலும் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். தொடர்ந்து கொள்ளைகளை தேடி வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.